ஏற்கனவே நம்ம மீசானில் மாதி மாரூஃப் முஸ்பத் பார்த்தாச்சு, மாதி மாரூஃப் மன்ஃபியும் பார்த்தாச்சு, மாதி மாரூஃப் முஸ்பத் ஃபஅலா, மாதி மாரூஃப் மன்ஃபி மா ஃபஅலா, மாதி மஜ்ஹூல் முஸ்பத் ஃபுஇலா, மாதி மஜ்ஹூல் மன்ஃபி மா ஃபுஇலா. இது 4 பார்த்துட்டோம். இப்போ அத்தர்சு சானி இருக்கா, 2வது பாடம். அல் முஸ்தக்பிலு இருக்கா. மாதி என்பது பாஸ்ட், இன்னும் 2 காலம் எது, ஃபியூச்சரு, அதுதான் முஸ்தக்பில். ரெண்டுமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான் வரும். அப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, எந்த அர்த்தம் அந்த வாக்கியத்துக்கு செட் ஆகுதோ, ப்ரெசண்ட்டாக இருந்தால் ப்ரெசண்ட் பயன்படுத்திக்கணும், ஃப்யூச்சராக இருந்தால் ஃப்யூச்சருக்கு பயன்படுத்திக்கணும். ஓகேயா? இப்போ நமக்கு மாதியுடைய 4 விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மாதியுடைய மாரூஃப் 2, மாதியுடைய மாரூஃபு முஸ்பத், மாதியுடைய மாரூஃபு மன்ஃபி, மாதியுடைய மஜ்ஹூல் முஸ்பத், மாதியுடைய மஜ்ஹூல் மன்ஃபி 4 சொல்லிட்டாங்க. இப்போ முஸ்தக்பில் ஃபியூச்சர் ப்ளஸ் ப்ரெசன்ட், நிகழ்காலம் எதிர்காலம். கடந்த காலத்தில் நம்ம படிச்சிட்டோம். சரி பாரு, அதான் இதா இருக்குதா, அரத்த நீ விரும்பினால், அன் தஜ்அல ஆக்குவதற்கு விரும்பினால், அல் மாதிய எதை, மாதியை, பாஸ்டை, முஸ்தக்பிலன் ஃபியூச்சராக, ப்ரெசண்டாக, வருங்காலமாக, நிகழ்காலமாக மாற்ற விரும்பினால், இப்போ என்ன பண்ணு, இப்போ இதுக்கு மேலே நீ மாதி எழுது. மாதி என்ன, பாஸ்ட் என்ன, உதாரணம் எழுது, ஃபாலா எழுது. எழுதிட்டியா? ஃபாலா போடு, ஜபர்தர்லாம் போடு. போட்டாச்சா? இப்போ இதை தான் ஃபியூச்சராக, ப்ரெசண்டாக, நிகழ்காலமாக, வருங்காலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பண்ண போகிறோம். ஃபஸித், ஃபானா எனவே, ஜித்னா அதிகப்படுத்து நீ, ஃபி அவ்வலில் மாதி எதுக்கு முன்னாடி, மாதிக்கு முன்னாடி, இஹ்தல் ஹுரூஃப், இஹ்தல் ஹுரூஃபில் ஸவாயிதில் அர்பஇ இருக்கா. அர்பஈனா 4, ஸவாயிதுனா அதிகப்படியாக, ஹுரூஃப்னா எழுத்துக்கள், இஹ்தானா அதில் 1. அதாவது 4 எழுத்து வரும். 4 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து போட்டுன்னு சொன்னால் உன்னை மாற்றிடலாம் அதை. ஓகேயா? பாரு, அர்பஈனா 4, ஸவாயிதுனா அதிகமான, ஹுரூஃப்னா எழுத்துக்கள், அதிகமான 4 எழுத்துக்களில் இஹ்தானா 1, அதிகமாக 4 எழுத்து வரும். அந்த 4ல் ஒரு எழுத்து தூக்கி மாதிக்கு முன்னாடி போட்டுட்டேன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும், ஃப்யூச்சருடைய ஃபேல் கிடைச்சிரும், ப்ரெசண்ட்டுடைய ஃபேலு கிடைச்சிரும். புரிஞ்சிருச்சாப்போ? இப்போ அந்த அதிகமான 4 எதிரா அங்கே பாரு, ஹுரு வஹிய அந்த அதிகமான 4. ஓகேயா? ஹுரூஃபு கௌலிக்க நீ சொல்லக்கூடிய கவுல்லையே அந்த எழுத்து இருக்குது, நீ சொல்லக்கூடிய வாக்கியத்திலேயே அந்த எழுத்து இருக்குது. நீ சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன படியது, அதுக்கு பிறகு நஅதி, நஅதில எத்தனை எழுத்து இருக்கு என்ன பார்க்காத. நஅதில 2 எழுத்து, 4 எழுத்து.
4 தானே சொன்னாங்க. புரிஞ்சா? தனித்தனியாக பார்த்தா நூன் இருக்குது, ஹம்சா இருக்குது, தா இருக்குது, யா இருக்குது. புரிஞ்சா? உங்களுக்கு இதுவும் புரியாது சொல்லிட்டு அவங்களே எழுதுறாங்க பாரு. ஐனா அதாவது அந்நூனு இருக்கா, நூனு. வல் ஹம்சத்து ஹம்சா, வத்தாவு தா இருக்குதா, வல் யாவு இருக்குதா, ஆயிடுச்சா? சரி. வஹுன்ன இந்த 4 எழுத்துக்களும், வஹுன்ன ஹுன்னனா அவைகள் அனைவரும் அனைத்தும் தானே. ஹுவஹுமாஹும் ஹியஹுமா ஹுன்னனா அது எல்லாம். அந்த 4 எழுத்துக்களும் அல் அலாமாத்து என்னவா இருக்குது, அடையாளங்களாக இருக்கின்றன. லில் ஃபேலில் முஸ்தக்பிலி ஃபியூச்சருக்கான, ப்ரெசண்ட்டுக்கான, ஃபேலுக்காக. புரிஞ்சா? இப்போ ஃபாலா ஜபர்தர் போட்டு எழுதிட்டியா? அது அப்படியே ஜபர்தர் இல்லாத ஃபாலா கீழே எழுது. எழுதிட்டியா? இப்போ 4 எழுத்து சொன்னாங்கல்ல, ஏதாவது ஒரு எழுத்து முன்னாடி போடு. முன்னாடி தானே சொன்னாங்க. என்ன எழுத்து போடுற? யா போட்டல. இப்போ என்ன பண்ணு, ஃபேக்கு முதல்ல என்ன ஹர்க்கத் இருந்துச்சு மாசியில், ஜபர், அதை தூக்கி யாக்கு போடு. போட்டாச்சா? ஃபேக் இருந்த ஹர்க்கத்தை யாக்கு கொடுத்துட்டோம், ஃபேக்கு சுக்கூனை போட்டுரு. ஹர்க்கத் இல்லையே. இப்போ படி எஃப் அல, லாமுக்கு பேஷாக்கு முடிஞ்சிருச்சு. இதான் பாரு. எஃபாலு எஃபாலானி எஃபாலூன, தஃபாலு தஃபாலானி எஃபால்ன, தஃபாலு தஃபாலானி தஃபாலூன, தஃபாலீன தஃபாலானி தஃபால்ன, அஃபாலு நஃபாலு. பாரு இருக்கா? எஃபாலு எஃபாலானி எஃபாலூன, இது முசக்கர், இது முசக்கர் 3rd person. தஃபாலு தஃபாலானி எஃபால்ல, இது முஅன்னஸ் 3வது காயிப் 3rd person. அவல், இது 2nd person. தஃபாலு தஃபாலானி தஃபால்ல தஃபாலூன, இது முசக்கரு மேலு 2nd person. தஃபாலீன தஃபாலானி தஃபால்ன, இது முஅன்னஸ் ஃபீமேலு 2nd person. அஃபாலு நஃபாலு, இது முத்தகல்லிம். அஃபாலு ஒருமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுதான். நஃபாலு பன்மை, ஒருமை, இருமை பன்மை, ரெண்டுக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுதான். புரிஞ்சா? இவ்வளோதான். இதுதான் பாடம். விளங்குச்சா பாடம்? தர்ஜுமா என்ன வரும்? ஒன்னே தர்ஜுமா செஞ்சிடும் பாரு. எஃபாலு இருக்கா தர்ஜுமா? எஃபாலூனா वो करता है, वो करेगा, அவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஐ மீன் நிகழ்காலம். அவன் செய்வான், ஃபியூச்சர். அவ்வளோதான். இதை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டான். புரிஞ்சா? விளங்குச்சா?